என்ன பிள்ளைகளே, நேற்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டோம், வார்த்தைகளை கேட்டோம். டிவி வழியாக ஜோகத்தை கேட்டிருப்பீங்க, நிறைய விடுதலையை பற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே தினத்திலும் ஞாயிற்றுக்கு கேட்ட ஞானசாரத்தை குறித்த சத்தியம். முகநவிய பல்லவத்துக்கு போகணுமா, புலவத்துக்கு போகணுமா, இப்படியெல்லாம் இன்னைக்கு முழுசாரம் எடுக்கணுமா, ஒரே ஞானசாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஞானசார சத்தியத்தை குறித்து அநேகர்கள் அநேக போராட்டங்களுக்குள்ள ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு தீர்வு காணும்படி கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம் என்பதை புரிந்து கொள்ளணும். எங்கள் இயேசு வாழ்கிற ஜெப வீடானது கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு. ஆமேன். நாம் கன்னியாகுமரி மாவட்டம், மேம்டாளம் தேசம், மிருக்கப்பாடி என்கிற பகுதியில் இயேசு வாழ்கிறார் ஊழியம் அமைந்துள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறேன். உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஃபோன் நம்பர் 91 முடிகிறது, என்னுடைய நம்பர். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை, காரியங்களை கேட்டுக்கொள்ள முடியும். ஆமேன். தொடர்பு கொள்ளுங்க. அதிக விளம்பரம் எல்லாம் கிடையாது. ஆமை தேவ கிருபைகளை நடத்தப்படுகிறது. ஆமை ஊழியத்தை குறித்து, என் ஊழியத்துள்ள காணிக்கைகளை குறித்து இந்த நம்பரில் பேடிஎம் பண்ணால் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் பேங்கில் அக்கௌண்ட்டில் போய் விழுங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேடிஎம் பண்ணுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை வெளிப்படுவதாக. தேவ பிள்ளைகளை நான் காணிக்கை குறித்து சொல்லலை. என்னமோ அவியனை பேசிட்டு இருக்கிறாரு. அது பேசுவது தவறு என்று நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் பேசும்படி கிரியை செய்து அதுக்காக ஆண்டவர் தாமே நடத்துவாராக. என் சபையில் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கையில் மிச்சம் எடுத்து தான் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எங்கள் சபையில் பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் கிடையாது. ஏழை மக்கள் வாழ்கிறாங்க. இந்த டிவி ஊழியத்துக்கு நேரத்தைக்கும் ஒரு ஏழை சகோதரி ஏழைன்னா தயவு செய்து நான் மன்னிக்கணும். ஒரு நான் கண்ணீர் விட்டால் எத்தனை லட்சாதிபதிகள் பெரிய பெரிய மினிஸ்ட்ரிக்கு பல ஆயிரக்கணக்கில் பணங்களெல்லாம் அனுப்புகிறாங்க. ஆமீன். ஒரு தர்மம் எடுக்கிற ஒரு தாய், நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு தாய் எனக்கு டிவி ஊழியத்துக்குன்னு ஒரு பார்சலில் கொஞ்சம் காணிக்கை எனக்கு கொடுத்தாங்க. அப்படியே நான் நடந்து விட்டேன். எத்தனை கோடீஸ்வரர்களோ என் கையில் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு போனவங்க உண்டு. ஆமீன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்னை குறித்து எண்ணமோ சிந்தனையோ கிடையாது. அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அது அறிந்து வரலாம். அந்த சகோதரி ஒரு சின்ன ஒரு பார்சலில் கொஞ்சம் காணிக்கை கொண்டு கொடுத்தாங்க. அப்படியே வாங்கி ஆண்டவரே என்று புத்தம் செய்து அந்த காணிக்கை நான் ஊழியத்துக்கு கொண்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவர்களை அறிந்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார். அவர் விசுவாசியாக இருக்கிறார். அவர் விசுவாசத்துக்குள் வாழ்கிறார். இயேசு திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைம்பெண்கள் அவர்களை கண்டிருக்கிறார். அவர் ஆபிரகாம் சந்ததியாய் இருக்கிறார். கொடுக்கிறோம். ஆமீன். இதை குறித்தெல்லாம் அதிகமாக பேசுவ விரும்பல. ஆனால் அந்த நிகழ்ச்சியோடு கர்த்தர் பேசும்படிக்கு எனக்கு செய்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசு வாழ்றார் ஜிபி வீட்டில் வர திருக்க சத்தத்தை நீங்கள் கேளுங்க. கேட்டு ஒருவேளை கொஞ்சம் வார்த்தையில் கொஞ்சம் குளறுபடி. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பேச வந்தபோது அதிகமான சத்தத்தோடு தெளிவாக தான் மணிமணியை பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாள் இப்படி இந்த தொண்டை எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. யாதோ ஒரு வியாதி விளைவின்னு எனக்குள்ளே இருக்குமோ. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த வியாதியும் எனக்குள் இருக்கிறதாக நான் அறியவில்லை. என்னை பற்றி அநேகர் சொல்கிறாங்க. ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு போகிறேன், எங்கேயோ ஒரு நாள் ஒரு சத்தம் வருது, தைராய்டு பிடிச்ச போகிறான் பாருங்க அப்படிங்கிறாங்க.
ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க, குடிகார போய் போகிறான் பாருங்க, வாயை திருந்த மாட்டேங்குது பேச்சு அப்படின்னு. டிவியை பார்த்துருப்பாங்க போல இருக்கு, இல்லை பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க, இல்லை நான் அதிகமாக பேசுறது கிடையாது, பேசும்போது தெளிவாக அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை போல, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் பார்த்தா என்ன பண்ண முடியும்? ஆமீன், அல்லேலூயா. ஆனால் என்னை பேச வைக்கிற கர்த்தர், திக்குவாகும் மந்தமும் உள்ள மோசையை கொண்டு பேச வைத்த கர்த்தர். நல்லா பேசிட்டு இருந்தவன் துண்டு துண்டா கெட்ட வார்த்தை பேசுகிற காலையில் என் நண்பர்கிட்ட போய் கேட்கணும். அப்படி அந்த பயலை நினைச்சா அப்படிதான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இந்த பயலாக மாற்றிட்டார். எந்த பயலா? இயேசுவுக்கு பிள்ளையாக மாற்றிட்டார். அந்த பயலாகவும் இந்த பயலா இருந்த என்ன இயேசுவுக்கு பிள்ளைய மாற்றினாரு. என் தொண்டை இப்படி மாறிடுச்சு. கைகளை தட்டி. ஆகவே வார்த்தைகளை வசனத்தை கேட்டு ஒரு மனுஷன் அவிசுவாசப்படாதபடிக்கு கேட்கிற வார்த்தை யாருடையது என்று நினைத்து கேட்டு இந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஊழித்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஊரா குற்றி உங்களை உருவப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவேதான் இந்த காரியத்தை சொன்னேன். அப்போ ஞான விசுவாசம் உள்ளவன் ஆகி ஆண்டவருக்குள்ள வந்ததான் நீ கிறிஸ்துக்குள்ள சேர்த்துக்கொள்ள சொல்லியிருக்கு. தலைப்பு ஞானத்தை சொல்லாதா, அவன் சொல்லுமா, இல்லை முழிச்சுடான்னு சொல்லுமா அப்படின்னுலாம். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா அந்த சட்டத்திட்டத்தின்படி கண்டிப்பாக முழு ஸ்நானம் பெற்றாக வேண்டும். அதே மாதிரி முழு ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் பாரம்பரிய வாழ்க்கை வாழ திரும்பாதீங்க. அது ரொம்ப தவறு. அது ஆக்கினைக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலை. அதே அக்கினியும் பெற்றுட்டு இருக்கிறாங்க. நான் அன்னைக்குதான் ஜீவிச்சுட்டு இருக்கிறேன். அன்றைய போன் கால்கள் என்ன தேடி வருது. இப்போ நான் அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தப்பா, கல்யாணத்தில் எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவிதம் போச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்னை வாழ விடலை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை சூரியமாக மாறி நிற்குது. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழணும். ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு முழு ஸ்நானம் எடுத்துட்டு நாங்கள் ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அப்படி ஒரு முடிவை எடுத்து முழு ஸ்நானம் எடுக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழுவேன், விசுவாச வாழ்க்கை தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்து நம்ம முழு ஸ்நானம் எடுக்கணும். இது அவிசுவாசத்தை கூட அப்படின்னு அதை பற்றி பேசக்கூடாது, அந்த சைடு போகக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்கு ஏற்ப நான் விட்டு கொடுக்கலாம். அவிசுவாசியே போகக்கூடாது. விசுவாசிக்க பங்கேது. நான் சொன்னேன்னா நாட்டி வாங்கிட்டே இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு போதிக்கிறதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். வசனம் சொல்லுது விசுவாசிக்க பங்கேது. விசுவாச வாழ்க்கைக்கும் அவிசுவாச வாழ்க்கைக்கும் பங்கேதுன்னு பைபிளை தான் சொல்கிறேன், வசனத்தான் சொல்கிறேன், பொய் சொல்லலப்பா. நிறைய சொல்கிறோம். நம்ம விசுவாசிக்கன்னு சொல்லிக்கிட்டு அதனால் மருந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மருந்து எடுக்கக்கூடாதுன்னு பைபிளும் சொல்லலை. அதில் விசுவாசிய அப்படி நடக்க அடையாளங்கள் யாவன எல்லாம் நம்ம வசனம் சொல்லி இருக்குதா இல்லையா? பிசாசை வெட்டுவாங்க, நோய்கள் மேல் வியாச கை வைப்பாங்க, சுகம் கிடைக்கும். அப்போ விசுவாசியாக நடக்கிற அடையாளம் என்ன? விசுவாசின்னு சொன்னால் கை வச்சா மீன் விடுதலை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஊழியத்தில் ஒரு சகோதரர் இந்த முட்டைலாம் வலிக்குது பாசுறாங்க. இந்த முட்டில் கையை பிடிச்சேன், வலி, கையை எடுத்தேன், வலி போயிடுச்சு. இப்போ இங்கே வலிக்குது பாசு அப்படின்னாங்க. அங்கே கையை வச்சேன், இப்போ பாருங்க அப்படின்னு. இப்போ இங்கே வலிக்கிற பாச இங்கே வலிக்குதான். அங்கே கையை வச்சேன், அங்கே கை வலி இல்லை. இப்போ புரியா இருக்கு பாச அப்படின்னாங்க. இப்போ விசுவாசிக்கிறவன் நம்ம விசுவாசியாக இருந்தால், நம்ம விசுவாசத்தோடு ஜெபிச்சா, விசுவாச வார்த்தையை சொன்னால்
அந்த விசுவாச வார்த்தை நமக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள, நம்ம குடும்பத்தில் பலிக்கும். அதான் சொல்றாரு, உன் விசுவாசியை நீ நாயை பேயை திட்டாத விசுவாசியா இருந்தா, நீ நாயின்னு சொன்னா புள்ள நாயை பின்மாற்றம் அடிச்சு போயிடுவான். பேன்னு சொன்னா பிள்ளை பேயினால வச்சுக்கப்பட்டு பிசாதால் வச்சுக்கப்பட்டு போயிடுவான். நாயை பேர் திட்டக்கூடாதான் ஒரு விசுவாச சகோதரி. ஆமீன். இப்படி நிறைய காரியம் சத்தியங்களை சொல்ல முடியும். விசுவாச வார்த்தை தான் சொல்லணும், நெகட்டிவான வார்த்தை பேசக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கொஞ்சம் சங்கீதம் 26 வாசிக்க. ஏன்னா அப்படி நம்ம பாருங்க, அபிஷேகம் பெற வேணும்னு சொல்லியிருக்கு. ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் அபிஷேகம் பெற வேணுமா? சங்கீதம் 26 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை ஆமென் இப்பொழுது அறிந்திருக்கிற தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் அவருடைய ஜபத்தை கேட்பார். பரிசுத்த வானத்திலிருந்து ஜபத்தை கேட்பார். பார்த்தீங்களா? வல்லமை கேட்ட ஜபத்தை கேட்கணும்னா, ஒரு ஜபத்தை கேட்கணும்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட புள்ளை விடப்பதை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அது யாரு? தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டுவேன். ஆமென். சவுல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டுவேன். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில அவருடைய அபிஷேகம் போய் கர்த்தர் அபிஷேகம் எடுக்கப்பட்டது. ஆமென். கிருபை எடுக்கப்பட்டது. அது அப்படி தாவீதுக்குள்ள கொடுத்தாங்க. தாவீது அந்த அபிஷேகம் வந்துருச்சு, அவன் ராஜாவானான். அவனுடைய சாவுடைய ராஜ்யம் மாறி போய்விட்டது. அப்போ அப்படியே பார்த்தா புதிய ஏற்பாடுக்குள்ள வந்தா விசுவாசத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் அவிசுவாசத்துக்குள்ள போகும்போது அவன் ஆக்கிரைக்கு உட்பட்டு அவனுக்கு கிருபை போகுது. ஆக்கு நம்ம வருதவனுக்குள்ள விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன், அப்படின்னு சொல்லுங்களேன். அவன் விசுவாசியா முடிவு பறிந்த விசுவாசியா இருக்கணும். அது வருஷம் சொல்லி இருக்கு. முடிவு பறித்த நிலத்தில் இருக்கிறவனே ரசிக்கப்படுவான் என்று பைபிள் சொல்லியிருக்கு. அது வரும், பின்னால் வரும் பாருங்களேன். நான் இடையில போக மாட்டேன், வருஷத்தில் போகிற இடத்துல தான் போவேன். தேடி கண்டுபிடிச்சி வசனத்தை பேசுகிறக்கூடிய அனுபவத்தை கற்றுதை கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆண்டோடத்திலிருந்து பெற்று தான் கொடுக்குறேன், கர்த்தத்தை பெற்றை கொடுக்குறேன். கர்த்தத்தை கொடுக்க விரும்பலை, கர்த்தருக்கு தருதை நான் கொடுப்பேன். அவர்களை பேச வைத்தா பேசுவேன், துதிக்க வச்சா துதிப்பேன், ஆட வச்சா ஆடுவேன், பாட வச்சா பாடுவேன். அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபை. அப்போ கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட பிள்ளை அபிஷேகத்தை முடிவு பண்ணி வைத்திருக்கணும். ஆமே. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க 2 பேரும் யாரெல்லாம்? சவுலும் தாவீதும். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தின்படி நான் 2 பேரை காட்டினேன். சொல்ல பேச கேட்டவங்க கேட்காதவங்க. சொல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லி மாதிரி சொல்லிட்டு போனான். இது யார் பிரியமான மனுஷன்? 2 பேரில் 2 பிள்ளைகளில் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தம் செய்தா பிறகு அவன் தான் தேவ பிரியமானவன். இவனும் பிரியமானவனா இருந்தான். எப்போ? அப்பா சொன்ன சொன்னா சரிப்பா நான் செய்துறேன்னா அவன் சந்தோஷமா போனான். என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் அப்பா சொன்னார்ப்பா நீ நான் செய்ய மாட்டேன்ப்பா, கோபத்தை சொல்லிட்டான், நான் செய்ய மாட்டேன்ப்பா போப்பா அப்படின்னு. அவர் மனசு வேலையோட போயிருப்பார். என் பிள்ளை இப்படி சொல்லிட்டு போனார். ஆனாலும் அவன் மனஸ்தாபப்பட்டான். அப்போ சொன்ன கேட்கலையே, சரி யார் இருந்தாச்சும் அவன் செய்து முடிச்சிட்டான். இவன் செய்வேன்னு சொல்லி திருப்தி சொல்லி அனுப்பினவன் இவன் செய்யாமல் போனான். அப்போ கர்த்தருடைய சித்தம் செய்தவரும் இப்போ அவிசுவாசி தான் விசுவாசம் உள்ளவனாகி சேர்த்து கொள்ளப்படுகிறான். ஆமீன். விசுவாசி என்று சொல்லிக்கிறான், அவிசுவாசியாக மாறி கிடக்கும். ஆமீன். அதான் ஆண்டவர் சொன்னார், என் மந்தையில் இல்லாத ஆடுகள் அநேகம் உண்டு. இந்த அநேகம் தான் இப்போ வருது. அதுக்கு ஆண்டவர் நிறைய வருஷத்தை சொல்லி இருக்கிறாரு.
அழைக்கப்பட்டு அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். அது மட்டுமா சொன்னாரு, அழைக்கப்பட்ட விருதுக்கு அழைக்கப்பட்டு சாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் சவுல மாதிரி. எப்படி ஆடு கரையுது ஓனாய் அழுகுன்னு சொன்ன மாதிரி. அவன் ஆடு மந்தையில சத்தம் போடுறது பாட்டு திருக்கரிசி கேட்குறான். அவன் சொல்றான், ஆண்டவனுக்கு கொண்டு வந்தேன் நீ, ஆண்டவர் சொன்ன எல்லாம் அடிச்சிட்டு வாடா நீ. ஆண்டவர் கேட்டாரா? விட்ட கேட்கல, கீழ்ப்படியில. ஆண்டவர் வார்த்தைக்கு அவனுக்கு சுயம் சாகடிக்கப்படணும். அவிசுவாசிக்கு சுயம் இருக்கு, அவிசுவாசியா மாறி போறான். ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதம் வந்தோட அவிசுவாசியா மாறிடுறான். ஆமீன். இவன் எல்லாத்தையும் ஆமீன் ஆசீர்வாதம் தீர்ந்தோட இவன் விசுவாசியா மாறிடுறான். எல்லாம் போறதான் ஆண்டவரேன்னு கூப்பிடுவான். இதான் பைபிள்ல நடக்கிறது தான் உலகத்தில் நடக்குது. ஒரு சுபாலை தரித்திரப்படாம இருந்தா, ஒண்ணு இல்லாம மாறாம இருந்தா, கண்டிப்பா இன்னும் சட்டம் பேசிட்டு பாரம்பரிய கிறிஸ்தவனா வாழ்ந்துருப்பேன். ஆமே, ஒரு டீக்கனா இருக்க மகனா வாழ்ந்துருப்பேன். சபையிலேயே ஒரு டீக்கனார் பதவியை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வசதி இருக்கு இல்லையா? கையில் பிரேஸ்லெட்டு, காலில் பிரேஸ்லெட்டு, புக்கில் பிரேஸ்லெட்டு, பிரிக்கலெட்டு, ஸ்வீட்டு லக்கு எல்லாம் இருக்கு. முன்னு இருக்கு, மீசை இருக்கு, தாடி இருக்கு, எல்லாம் இருந்தால் நான் தாங்க யாரு சிங்காசன தளபதி. ஒரு இறக்கி காணாது. நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். கோவிடாதீங்க, நீங்க பார்த்தாதான் எனக்கு மேன்மை. நீங்க கைத்தட்ட மாட்டேங்கிறீங்கள. நானும் உங்களை திருத்தி பற்றி பேசுறேன்னு பார்க்கிறேன். என்னால முடியலப்பா. ஆமீன். நம்ம சொல்றோம், நீ எப்படியே பண்ணு, வசனத்தை மீறாதேங்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டுவேன். சவுரு பாருங்க, அவனுக்கு ராஜ்யபாலம் வந்தோட ஆட்டோ மறந்துட்டான். இவன் பார்த்தா, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, இவ்வளோ கொள்ளா இருக்கு, இதை எப்படி விட்டு அடிக்கிறது? ஆண்டவருக்கு பேரை சொல்லி நமக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலாம். ஆண்டவர் திங்க போறது அடப்பா, நீ தான் திங்கிற. ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. இந்த உலகத்துல ஒரு பொருள் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. எல்லா மனுஷனுக்கு தான். நானும் காணிக்கை கேட்குறது எதுக்கு? ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆண்டவருக்குள்ள எனக்கு உதவி செய்ததுக்கு, எனக்கு இந்த பெரிய உதாரி வைத்த நிரப்புறதுக்கு தான் நான் கேட்குறேன். அப்போ தான் நான் இப்படியெல்லாம் உனக்கு பேச முடியும், உன்னை போதிக்க முடியும். ஆனால் எனக்கு கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற. அது என்னில் சிறியவர் ஒருவனுக்கு எதை கொடுத்தாயோ அது எனக்கு செய்யும். அது சிறியவன் யார்? கிறிஸ்துவ நிமித்தம். அதெல்லாம் நிறைய வருஷத்து ரகசியங்கள். இதெல்லாம் நீங்கள் சொல்லி உங்களுக்கு சத்தியத்தை விளக்கி நீங்கள் கொடுக்கும்போது பெரிய காரியம். நானும் நிறைய சாட்சிகளை சொல்லுவேன். எனக்கு கோபமா வரும். ஆசிரியத்தைப்படுதான் செஞ்சேன்னா 2 மணிக்கு நேரம் சமைக்கிறத தாண்டி ஒரு 5 நிமிஷம் வழியே தாண்டி போய் செஞ்சேன்னா வழியே இருந்துக்கிட்டு, இந்த வருஷம் என்ன நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, 10 மணி 10:15 வரை எழுத்துட்டாங்க. எவ்வளோ அசால்ட்டாக பேசுறீங்க. வசனம் சொல்லுது, முடிக்கிறது உனக்கு டைம் கிடையாது, கர்த்தருடைய டைம். தொடங்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு. நீ தொடங்கு, நான் முடிப்பேன். முடிவை மட்டும் யாரும் நிறுத்தக்கூடாது. இல்லை அந்த டைம் போட்டுக்காங்க, பஞ்சுவாட்டி. அது பிசாசோட ஒரு கிரிய. வசனத்தின்படி தட்டி முடிக்கிறது, ஜபத்தை தட்டி இதெல்லாம் கர்த்தருக்கு கோபத்துக்குரியது. நானும் சில நேரத்தில் சொல்றது உண்டு. ஏன்னா டைம் சில காரியத்துக்காக அது உடனே எனக்கு காட்டு சொல்லுவேன். ஆனாலும் சிலர் ஆவியில் அடக்கம் இல்லாமல் இருக்கும். எனக்கு அந்த ஆளை பார்த்து நான் தட்டுவேன், நிறுத்துனேன். அவங்களே மாம்சத்தை சொல்ல கரப்பிட பேசிட்டே இருப்பேன். நிறுத்து, டைம் ஆச்சு, நிறுத்துன்னு சொல்லுவேன். ஆமீன். இப்படியெல்லாம் இருக்கு. நிறுத்த வேண்டிய அதிகாரம் உள்ளவங்க நிறுத்தணும். கர்த்தர் நிறுத்துப்பேன் அப்படின்னு. அவனுடைய அபிஷேகத்துடைய தன்மை, நேரம், காலம்,
ஒவ்வொரு கிரியைகளும் இருக்கு. அப்போ ஆராதனை 10 நிமிஷம், ஜெப நேரத்தில் 5 நிமிஷம் கூடி செஞ்சீங்கன்னா உடனே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தவறான காரியம். நீ தொடர்ந்து நான் முடிப்போம், என்ன ஆண்டவர் பேசுறது தெரியல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க தானே, வசனத்தை தலையங்காலம் உங்களுக்கு புரியுதா? புரியல. ஆனால் சில காரியம் உங்களுக்கு சிந்தனை இது ஆண்டோடைய வார்த்தையில் உள்ள உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ள வரல. எனக்கு அது நல்லாவே எனக்கு தெரியுது. இப்போ சொல்கிற கூட புரிய மாட்டேங்குதுன்னு. இது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தெரியும். வசனத்தை படிக்கிறவன் தேவ ஊழி செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செய்தியை கேட்பாங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். உண்மையில கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளுக்கு இந்த பிரசங்கம் பிடிக்கும். இதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமீன் ஆமீன் அல்லேலூயா. அவர் பண்ண பிரசங்கம் ஒன்று யாருக்கும் மனசிலாகல. அவர் சொன்னார் பிடிச்சு போடுறாரு, நான் கட்டுறேன் அப்படிங்கிறாரு. 3 கட்டுங்கிறாரு. அவர் சொன்ன ஒன்று ஓமை மூலம் கத்தை பேசினார். பேசிட்டே போவார். இடையில இப்படி இப்படி பேசிட்டு யாருக்கும் புரியல, என்னையா இப்படி சொல்றாரு ஒரு அப்படின்னு. அதாவது 3 கட்டுறேன்னு ஒரு ஆலயத்தை பற்றி கட்டுறாரு சொல்றாரு. அவர் எத்தனை விஷயம் மறைவா கரெக்ட உண்மையை பேசியிருக்கார் தெரியுமா? அவர் சர்வமாகி ஆலயத்தை குறித்து சபையை கட்டுறாரு, அந்த பெரிய சர்ச்சை கட்டுறாரு, தேவாலயத்தை கட்டுறாரு. பாருங்க, இன்னும் ஒரு ரகசியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இயேசு ஊழிச்சது காலத்தில் எப்படி அவர் விசுவாசிகள் நடத்தினார். அவருக்கு சீச ஒருத்தர் கிட்ட இருக்கான். அவன் கேட்குறான், அவர் பேசிட்டே இருக்காரு. இன்றைக்கு இந்த பந்தியில் இருக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுக்குறான். பக்கத்தில் 12 பேர் தான் இருக்காங்க. இந்த இங்கே 12 பேரில் ஒருத்தன் இருக்கானான். எவன்டா அவன் காட்டி கொடுப்பவன்? ஐயா புதகரே, நானா உங்களை காட்டி கொடுப்பேன். ஆமீன். அவர் யார்கிட்டையும் ஆன்மீக ஓஞ்சல. ஆனால் அவர் காட்டி கொடு கரெக்டாக அவர் சொன்னார். அவனுக்கு ஒன்று சொன்னார். ஒருத்தர் அவன் சொன்னான், டேய் நான் நீ இப்படியே அவன் கிட்ட இருக்கடா கேரளா அப்படின்னு. உடனே நெஞ்சில சாஞ்சா மாறுபோற. இயேசு அன்பு இல்லாதவரை போல அதை நினைப்பாங்க. அன்புடன் நம் உலகமே அவர் தான். அன்பின் படைப்பே, அன்பின் ரூபமே, அன்பின் அழகு, அன்பே அவராக இருந்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் உடைய. அன்பு தான் அவர் தான் அன்பு. அன்பு தான் அவருக்கு உருவமே. அன்பு தான் இயேசு. அன்பு அதெல்லாம் அவர் சரீரம் மட்டும் அடிச்சு அன்புள்ளவராக இருந்தார். மரித்த பூர்ப்பாடு அவர் சிறுவையில் இருந்து ஒரு கள்ளனை தன்னோடு சேர்த்து கொண்டார். ஆமீன். அதான் வழிபாடு. ஆமீன். இதை தீர்க்க சொன்னோம். ஆமீன். பாருங்க, அவர் நெஞ்சில் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் கேட்குறான், படுக்க சார் இயேசு உண்மை காட்டி கொடுக்குறவன் யார்? அவர் பேசிட்டே இருந்தார். டெய் கேட்டியா கதையா அப்படி சொல்லி தொடங்குறாரு. இப்போ இந்த அப்பத்தை எடுத்து விட்டு யார் கையில் கொடுக்குறானோ ஆமீன் அவன் என்ன செய்ய போகிறான்? என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் புட்டு கொடுத்துட்டு இருக்கும்போ இவரை புட்டு யூதாஸ் காரியத்துக்கு கையில் கொடுக்குறது. அதை புரியல. ஏன்னா இவன் கேள்வி கேட்க பின்னே அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் புட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு துண்டா கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த யூதாஸ் காரியத்தை பக்கத்தில் வரும்போது இந்த காரியத்தை வார்த்தை வருது. இந்த துண்டை புட்டி யார் கையில் கொடுக்குறோனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான் நீ. அவன் அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டே சொல்றாரு, யூதாசை நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ப்பான்னு சொல்லி அடுத்த துண்டை பிடிச்சி அடுத்த கையில் கொடுக்குறாரு. இவனுக்கு ஆமீன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க யூதாஸ் காரியத்தை மோசமானவன் நீ. ஐயா அந்த வார்த்தையை விட்டு நான் பேச அனுமதிக்க மாட்டேன். யூதாஸ் காரியத்து மூலம்தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு. யூதாஸ் காரியத்து மூலம்தான் ரட்சிப்பே வந்துருச்சு. கிறிஸ்துவ காட்டி கொடுத்ததுனால தான் அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதுனால தான்
ஆமேன். அவன் நாட்டுக்கிட்டு செத்தா காட்டி விட்டுவேன், இவர் என்னாரு ரட்சகரானாரு, என்னை உயிரோடு எழுப்பினாரு. ஆமேன். இது நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு நம்மோடு வாழ்வதற்காக யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். இயேசு நம்மோடு நடப்பதற்காக அவனை ஜனங்கள் சிலுவையில் அடைஞ்சாங்க. இயேசு நம்முடைய அப்போ எல்லாமே நன்மைக்காய் நடந்தது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு கைகளை தட்டி, அப்போ எதுவுமே இந்த பூமி நடக்கிறதை எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பது ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளணும். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நன்மைக்கு, தோல்வி வந்தாலும் நன்மைக்கு, ஜெயம் வந்தாலும் நன்மைக்கு, தீமை வந்தாலும் நன்மைக்கு, முறுமுறுத்தாலும் நன்மைக்கு, பிறர் உன்னை வசைவானாலும் நன்மைக்கு. ஆமேன் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த வசனங்களை வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சமாதானத்தோடு விசுவாசத்தோடு ரட்சிப்புள்ள நடத்தி நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிருபையில் அலனிக்கும்படி கர்த்தர் கிரியேசுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாள் ஆமேன் தியானம் ஆமேன் பக்கத்தில் வந்துருக்கு. நான் பேசிகிட்டே போனால் பேசிக்கிட்டே போயிடுவேன், பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் ஜெபங்கிற ஒரு பகுதியை அநேக ஜனங்கள் கேட்ட நிமித்தமாக நான் பகுதியில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியேசுவார் தொடர்ந்து உங்களோடு கர்த்தர் பேசுவார். ஆமாம், ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் அறிகிறேன். நான் அறிந்த இந்த பிரசன்னத்தை இவர்கள் உணரும்படி இப்போதே இந்த சத்தம் துறைக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய வல்லமை புறப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் துணைத்தனங்கள் அதிகாரங்கள் சேர்ந்து போகும்படிக்காக கர்த்தருடைய அபிஷேக நதி ஒரு இலக்குள்ள ஒழுகட்டுமே, பாயட்டுமே. இயேசுவின் நாமத்தை உடமக்கலவனா சந்தர்க்கியா பௌடா கதகடகாரி இவள் ஔடாரிக்க சந்தர் பாதா பௌடபதி எல்லாம் கண்களை மூடி ஜபி சோத்திரம் பண்ணு. தாட்டை எல்லாம் உடணும், எல்லாம் கட்ட கடைவரை மாவட்டம் தமிழ்நாட்டில் கட்ட உழுக்கப்பட்டு கிடைக்கிற எல்லா பொல்லாத தீய சக்தியுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே போராடி கொண்டிருக்கிற துஷ்டரிய சக்திகள் எரிகோ மதுரை கிரியைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. பிள்ளைகள் விடுதலையோடு செயல்பட பயத்தின் நாவிகள் ஓடி போவதாக. பயத்தின் நாவிகள், பயப்படுற கிரியைகள், மாற்றங்களை கொண்டு வருகிற ஆவிகள், மாற்றங்களை கொண்டு வருகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறி போகட்டும். கர்த்தர் கொடுத்த கிருபையிலே, கர்த்தர் கொடுத்த மகிமையை நிலைநிற்க கர்த்தர் கிரியை செய்யும். மாறுபாடான சிந்தனைகளை, மாறுபாடான எண்ணங்களை கொண்டு வந்து ஒரு மனதை சீர்கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய எல்லையை விட்டு நீங்கி போகட்டும். வாகனத்தில் விபத்துகளை கொண்டு வருகிற, வாகனத்தில் நஷ்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறட்டும். தேசத்தில் நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டுகள் இதை கொண்டு வந்து பிள்ளைகளை தயாரிக்க நினைக்கிற கிரியைகள், உயிர் சேதம் உண்டு பண்ண நிற்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். மழையினால் வர இருக்கிற அழிவிலிருந்து பிள்ளைகளை விடுதலை கொடுக்கிறவுடைய நன்றி, ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மழை வெள்ளத்தினால் வர இருக்கிற அழிவிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்ததுனாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றி போட்டதுனாய் ஸ்தோத்திரம். உண்டப்பா நகர்ந்த நகர்ந்த கனகதிரிக்க நகர்ந்து பார்க்கலமா அவனப்பா நீ பலமி காத்தன கனக சத்தன கனகா அவனப்பா கனவா சபரி பலமா
எல்லா விதத்தினால் உண்டான கிரியைகளும் சீர்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அவருக்குரிய வாழ்க்கையில் மகிமையை வளர கத்த கிரியை செய்யும். உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று ரசிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ அப்பனே இருக்கு பலப்படுத்து. நல்ல பிதாவே, ஆமென்.